மனம் மாறியவர்களின் வாழ்வு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மன மாறியவர்களின் வாழ்வு. மனம் மாறியவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வார்கள்? பரிசுத்தமாய் வாழ்வார்கள், உண்மையாய் வாழ்வார்கள், நீதியாய் இருப்பார்கள். குறிப்பாக நீதிமொழி பழமொழி 11:1 வாசிப்பது போல, கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவருப்பானது, சரி நிறையே அவருடைய திருவிழமா என்று சொல்வது போல, வார்த்தைக்கும் கேட்கிற வார்த்தைக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாத வாழ்க்கையை, செய்கிற ஜெபத்துக்கும் செய்கிற செயலுக்கும் வித்தியாசமில்லாத வாழ்க்கையை, வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஜெபத்துக்கும் செயலுக்கும் வித்தியாசமில்லாத ஒரு வாழ்வை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும், இருப்பார்கள். அதான் மனமருடைய வாழ்வு. இரண்டாவது பிரியமானவர்களே, லூக்கா 9:23 வாசிப்பது போல, தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் ஆண்டவரை பின் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது பிரியமானவர்களே, பிலிப்பியர் 1:21 வாசிப்பது போல, கிறிஸ்துவே வாழ்வு, சாவு என்பது ஆதாயம் என்று அவர்கள் வாழ்வார்கள். எந்த பலவீனத்தை குறித்து சுற்றிருக்கும் சூழ்நிலை குறித்து கவலைப்படாதபடி பிலிப்பியர் 4:13 வாசிப்பது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு உறுதி ஊட்டும் இயேசுவினால் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்று விசுவாச ஆழம் கொண்டவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். பிலிப்பியர் 3:8 வாசிப்பது போல, ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளும் அவரோடு ஒன்றித்து வாழவும் இந்த உலகத்தை குப்பை என கருதுவார்கள். கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என இழப்பார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் திராட்சை கொடியோடு இணைந்து அனுதினமும் கனிகள் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட அனுபவங்கள் வெளிப்படுகிற பிள்ளைகள் மனம் மாறியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் மனம் மாறியவர்கள் வாழ்வு. இத்தகைய வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.